friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான கோவில்ல செய்யக்கூடிய சர்க்கரை பொங்கல் எப்படி இந்த பொங்கலுக்கு செய்யலாம் வீட்லயேன்றத பார்க்க போறோம். வாங்க friends, வீடியோக்குள்ள போலாம். Friends, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். இன்னைக்கு சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். ஒரே கப்பா யூஸ் பண்ணுங்க மெஷர்மெண்ட்டுக்கு. வேற வேற அளவு யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா வராது. இப்போ பச்சரிசியும் பாசிப்பருப்பும் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ குக்கர்ல நான் ஊற வச்சிருக்க அரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசி எடுத்த அதே கப்ல 5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் 5 கப் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பொங்கல் நல்லா குழைவா இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மொத்தம் 5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் எதுக்கு சேர்க்குறேன்னா நம்ம சேர்த்துருக்க பாசிப்பருப்பு நம்மளுக்கு பொங்கி வரும். குக்கரில் செய்யறதுனால பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம துவரம் பருப்பெல்லாம் வேக வைக்கிறப்போ சாம்பாருக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி நெய் சேர்த்துக்கிறோம். இது உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மூடி போட்டுடலாம். ஸ்டவ்வில் ஒரு 4 விசில் வர வரைக்கும் வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ குக்கர் வச்சுட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். இப்போது பருப்பு வேகிற அதே டைமில் நான் இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். அதே கப்பில் தான் தண்ணி நல்லா சூடாகட்டும். நம்ம வெல்லம் கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசி கப் எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பாகு வெல்லம் இது மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசி எடுத்த அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கூட வேணும்னா நீங்கள் 1/2 கப் கூட எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரையட்டும். இது மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கு. இது நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வெல்லத்தை நான் வேற ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்கு. இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்த வெல்லத்தை நம்ம பாகா காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா பாகு பதத்துக்கு நல்லா வெல்லத்தை காய்ச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி செய்கிறப்போ நம்மளுக்கு சர்க்கரை பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாகு பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இப்போது வெள்ளைப்பாகு ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. அப்பப்போ இது மாதிரி கலந்து விடுங்க, இல்லைன்னா பொங்கி வந்துடும். பக்கத்தில் இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நம்மளுக்கு பதம் வரல, வெயிட் பண்ணலாம். இப்போது நம்மளுக்கு பாருங்கள் வெல்லம் பாகு எவ்வளோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு. இப்போது தண்ணியில் விட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு நல்லா இது கலையாமல் வந்திருக்கு. நல்லா உருட்டி எடுத்து கையில் எடுக்கிற அளவுக்கு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான பதம். தண்ணியில் கரையாமல் வரணும்.
பாருங்கள், இந்த மாதிரி கையில் எடுத்தால் நம்மளுக்கு வந்து வரணும் பால் மாதிரி. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் நம்ம ஏற்கனவே வந்து குக்கரில் வேக வச்சுருந்த அரிசியும் பருப்பும் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது நான் வந்து ஸ்டவ் திரும்ப ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கிறேன். இப்போது நம்ம வந்து காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட நான் வந்து முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்து பொங்கல் கூட சேர்த்துக்கலாம். இப்போது பொங்கல் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கோயில் ஸ்டைலில் செய்கிற சக்கரை பொங்கலுக்கு 2 முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. இப்போ அதை தான் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பச்சை கற்பூரம் ஒரே ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க. கோயிலில் கொடுக்குற சர்க்கரை பொங்கல் டேஸ்ட்டுக்கு நல்லா வரும். இதுதான் வந்து இந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டெம்பிள் ஸ்டைல் சர்க்கரை பொங்கல் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.